சத்தம் கேட்டு சித்தம் செய்வோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். வெளிப்படுத்தல் 3:20. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த காலகட்டத்திலே சாமுவேலை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்திலே போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்று சொல்ல இப்படியே 3ஆம் விசையும் சத்தம் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போலவே சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று ஏலி சொன்னது போலவே அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கும்படியாய் அவருடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். ஏலி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். இன்றைக்கு நாம் கூட பல நேரங்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு மனமற்றவர்களாய் வாழ்ந்து வருகிறோமே. இந்த சாமுவேல் ஆண்டவருடைய வார்த்தை எது என்பதை நிதானித்து அறிய முடியவில்லை. ஆனால் ஏலி சொன்ன பிறகு என்னுடைய இருதயத்தை கடவுளுக்கு நேராய் திருப்பி அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட பல நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிற பொழுது ஏதோ ஒரு மனிதனுடைய சத்தம் என்று நினைத்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு மனமற்றவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோமோ. இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே உள்ளான இருதயத்திலே பதித்து வைத்துக் கொண்டு அவருக்காக வாழுகிற வாழ்வை வாழும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதோ வாசற்படிகளை நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்திலே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறதே. இன்றைக்கு தாழ்பால்களை உள்புறமாய் போட்டு வைத்துக் கொள்ளுகிறோமோ? இதய கதவை உள்புறமாய் அடைத்து வைத்துக் கொள்ளுகிறோமோ? எத்தனை முறைதான் ஆண்டவர் வந்து தட்டினாலும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமோ? நம்மிடத்தில் தான் தாழ்பால் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை திறந்து விடுகிற பொழுது மாத்திரமே ஆண்டவர் உள்ளே வந்து போஜனம் பண்ண முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் நம்முடைய மனதை மாற்றும்படியாய் ஆண்டவர் விரும்பி நம்மோடு கூட இடைபெட்டுக் கொண்டிருக்கிறார். சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படியே அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிற பாத்திரங்களாய் அர்ப்பணிக்கும்படியாய் விரும்புகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் பாலகனாய் அவதரித்த தெய்வம் இன்றைக்கு நம்முடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறாரே. அவருடைய சத்தத்தை கேட்டு உள்ளத்திலே பிறக்கும்படியாய், இயேசுவே, என் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீர் பிறக்க வேண்டும், நீர் மீண்டும் வரப்போகிறீர், அந்த வருகையிலே பங்கெடுக்கும்படியாய் என்னையும் பக்குவப்படுத்தும், பண்படுத்தும் என்று கேட்போமா?